எங்கள் ஊரில் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்த ஒரு மரம். ஆனால் அது இப்போ இல்லை. நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நிறையா அந்த மரம் இருந்துச்சு. இப்போ தற்செயலாக இந்த பக்கம் வந்தேன். நானும் இவ்வளோ நாளாக இந்த பாதையில் பாருங்கள், இதில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த புதரில் இப்போ தான் சுத்தம் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. இது முன்ன வந்து ரொம்ப புதை மண்டி இருக்கும், வர்றதுக்கே பயமாக இருக்கும். ரொம்ப நாளாக நானும் இந்த மரத்தில் எவ்வளோ மரங்கள் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது. ஆனால் இப்போ தான் நல்லா கவனிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு கோணக்காய் மரம். அதாவது நம்ம ஊர் சைடில் கோணக்கான்னு சொல்லுவாங்க, வெளியூரில் கோணப்புளியங்காய், மற்ற பேர் நிறையா பேர் வச்சு சொல்லுவாங்க. இந்த மரம் இவ்வளோ நாளாக இருந்தது எனக்கு தெரியவே இல்லை. இங்கே பாருங்கள், நிறையா கோணக்காய் வச்சுருக்கு. அதிலேருந்து ஒரு பெரிய சைஸு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அது பழுத்து முத்தி போயிருக்கு. அதுலேருந்து ஒரு கொத்து மட்டும் கீழே விழுந்து இங்கே பாருங்கள் எங்கே தொங்கிட்டு இருக்குன்னு, பழுத்து கீழே விழுந்துருக்கு. இயற்கை நம்மளுக்கு தந்த ஒரு வரப்பிரசாதம் இன்றைக்கி காலையில், தெரியுதுங்களா? இது நாங்கள் இதை இந்த கொட்டையை எடுத்துகிட்டு இதை மட்டும் தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி தொண்டை அடிக்கும். பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் குருவி சாப்பிட்டது மிச்சம். ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதை நிறையா அடித்து சாப்பிடுவோம் ஸ்கூல் போகும்போது. இப்போலாம் இது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் தான். கிராமத்து சைடு கிடைக்கும், பட் வில்லேஜு சிட்டி சைடெலாம் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இதுக்கு தான் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே ஒன்று கீழே கிடக்கு, இங்கே ஒன்று கீழே கிடக்கு. 2 மரம் இருக்குது பாருங்க. அதில் ஒரு மரம் இருக்குது, இதில் ஒரு மரம் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாத இன்னொரு மரம் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மரம் வந்து எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அந்த காய் பறித்து கொடுப்பாரு. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் அதுவும். ஆனால் அதில் காய் இருக்காது, இருக்குமான்றது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். காலையிலே வந்து பனி தான் அதிகமாக பெய்யுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பனி தான், வெளியவே வர முடியாத அளவுக்கு பனி பெய்யுது. நிறையா முடக்கத்தான் இருந்து பாருங்கள், மழை இல்லாத அப்படியே காஞ்சி போயிருக்கு. தெரியுதுங்களா கொடி? இந்த முடக்கத்தான் சாப்பிட்டா முதுகு வலியெலாம் போகும்னு சொல்லுவாங்க, கை கால் வலியெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதெல்லாம் நிறையா இருக்குது. ஃபுல்லாக அந்த கொடி தான் இருக்குது நிறையா. மழை இல்லாதெல்லாம் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. மழை இருக்கும்போது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த ஏரியாலாம். பாருங்க, பெரிய ஆலமரம். எங்கள் ஊரோட பிரம்மாண்டமே இதுதான். எல்லா ஊர்லேயும் இருக்கும், இது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலு. எப்பயுமே வந்தால் பசங்களோட மதியான டைமில் உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். இந்த லைனில் தான் எங்கள் அப்பா சொன்னா அப்படி. இங்கே காய்ஸ் காஞ்சி போயிருக்கு பாருங்கள் காய்ஸ், இதுதான் அந்த கொடி. இலையே இல்லை, ஃபுல்லாக கொட்டிடுச்சு. அதெல்லாம் காய் வைக்கிதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செடிக்கு பேர் வந்து ஆதலண்டை செடின்னு சொல்லுவாங்க. இதில் வர காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். அந்த காய் வந்து நம்ம சாப்பிட்லாம். பார்க்க வந்து பெரிய சைஸு கொய்யாக்காய் மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் கசக்கும். நிறையா முள் இருக்குது காய்ஸ். இங்கே பாருங்கள், இதுலேயே முள்ளாக இருக்குது.
பாருங்கள், முள் இருக்குங்களா? அங்கே பாருங்கள், ஒவ்வொரு கணுக்கும் ஒவ்வொரு முள் இருக்குது. இதில் அப்படியே கையை குத்துது. கொடியே எல்லாம் காஞ்சி போயிருக்குங்க ஐஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போய் இப்போ தான் துளுக்க ஆரம்பிக்குதா. ஃபுல்லாக காஞ்சி போய் தான் இருக்குது. இப்போ தான் துளிரே எடுக்குது. அதோட பூவை காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக பூத்துருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் எல்லாமே அப்படியே பூ பூக்கிற கண்டிஷனில் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக அந்த கொடி தான் இருக்குது. இல்லை, ஆனால் ஒரு காய் கூட இல்லை. எல்லாம் இப்போ தான் துளிர் எடுக்குது. இங்கே பாருங்க, பூ நல்லா பூத்துருக்கு. இந்த மாதிரி புதர் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு தேவையான மூலிகை செடிகளும் இருக்கும், உடம்புக்கு தேவையான இது காய்கறி செடிகள். பாருங்கள், அங்கே ஒரு பூ பூத்துருக்கு. தெரியுதுங்களா? ஆண் மலர் பெண் மலர் ரெண்டுமே பூத்துருக்கு பாருங்கள். இந்த மேலே கொடி கொடியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வேலி பருத்தி. அது என்ன காய் வைக்கல, காய் வச்சா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கையில் தான் எங்கள் ஊர் ஆலமரம், ரொம்ப பெரிய மரம். ஃபுல்லாக சன்ரைஸ் தான்.